Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு greeting card ஐடியா பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். ப்ளூ கலர் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு green கலர்ல இந்த மாதிரி குட்டி ஒரு பீஸ் பேப்பர் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து இந்த மாதிரி நான் காம்பஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து உள்ள வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஸ்பைரலா நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிள் அப்படியே உள்ளார போற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இத கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்க பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்பைரல் பேப்பரை வந்து நம்ம ஒட்டி விட போறோம். அதுக்கு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த நடுவுல மட்டும் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் இருக்குலையா அந்த ஃபர்ஸ்ட் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு சைடு வந்து அந்த பேப்பர்ல ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேப்பரை திறக்கும்போது இந்த மாதிரி பாப் ஆகி வரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பர்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கலர் பேப்பர்ல ஸ்கொயர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே யூசுவலா ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நான் வந்து ஃப்ளார்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த ஒரு ஃப்ளவரையும் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கிரீன் கலர் ஸ்பைரல் பேப்பர்ல நம்ம வந்து ஒட்டி விட போறோம். இது வந்து அப்படியே ஒரு பிளான்ட் வந்து பாப் ஆகி வர மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கே. நீங்க வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் பெரிய ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி நிறைய சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளார்ஸையும் ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர் பேப்பர்ல குட்டி குட்டியா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கிற பிளேसेसலலாம் ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிட்டு நான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுலலாம் இந்த மாதிரி குட்டியா ஒரு சர்க்கிள் மட்டும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நீங்க வந்து ஸ்டோன் சீக்வென்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட இதை இன்னுமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத இப்படி ஓபன் பண்ணும்போது அப்படியே அழகா இந்த ஃப்ளார்ஸ் வந்து பாப் ஆகி வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒரு குட்டி பேப்பர் எடுத்துர்க்கேன். அந்த பேப்பர்ல சும்மா clouds மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி clouds மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அத வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த greeting card உள்ள வந்து ஒட்ட போறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் எழுதணும்னாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்ல குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அங்க எம்டியா இருக்கிற அந்த ப்ளூ கலர் பேப்பர்லலாம் இந்த ஹார்ட்ஸ் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஹார்ட்ஸ் தான் ஒட்டணும் கிடையாது. நீங்க வந்து ஃப்ளார்ஸ் கூட கட் பண்ணி குட்டி குட்டியா ஒட்டிக்கலாம். நான் வந்து சிம்பிளா ஹார்ட்ஸே ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்படி ஃபுல்லாவுமே இந்த ஹார்ட்ஸ் வந்து நான் ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த clouds மாதிரி ஒட்டி இருக்கோம் இல்லையா அந்த பேப்பர்ல நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படினு சொல்லி எழுதிக்கிறேன். நீங்க வந்து கீழ என்ன மெசேஜ் வேணாலும் எழுதிக்கலாம். அது நான் என் ஃப்ரெண்டோட நேம் எழுதியிருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்டல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸில் திரும்பியும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளார்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஷீட் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ஒரு 4 ஃப்ளார்ஸ் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி அதையுமே கீழே ஒட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவுலலாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும் போதுமே இன்னுமே ரியலிஸ்டிக்காக தெரியும். நெக்ஸ்ட் கீழே நம்ம ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கோம் இல்லையா அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுதிட்டு ஹார்ட்ஸ்லாம் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை இன்னுமே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்ஸுமே வரைஞ்சி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி க்ரீட்டிங் கார்டு செஞ்சு நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீட்டிங் கார்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ்லாம் பாப் ஆகி உங்களோட மெசேஜோட வரும். நீங்கள் வேறு கலர் பேப்பர்ஸில் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல். பை.